ஸ்டீஃபன் வெங்கட்ராமன், என்னுடைய மனைவி எஸ்தர் கஜலட்சுமி. நாங்கள் தருமபுரியிலேருந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து 5 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறோம். அடக்கலை பட்டணத்தில் எங்கள் மருமகளுக்கு குழந்தை வேண்டி ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா, அதன்படியே ஐயா வந்து ஜெபம் பண்ணார். அந்த மாதமே என் மருமக வந்து கர்ப்பாச்சு. கர்த்தருக்கு நன்றி. என் பேர் அஜிதா, நான் ஏப்பந்தாங்கல்லேருந்து வரேன். ஆக்சுவலி ஜான்வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் கூட நைட்டு தூக்கமே வராது. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், என்னன்னே தெரியாது, அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸு. அப்போ நான் வந்து கடவுள்கிட்ட வேணேன், ஏசப்பா நான் ஃபெப்ரவரியில் வந்து அன்பரின் பாதத்துக்கு போயிட்டு அந்த ஹோலி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே எடுப்பேன். எல்லாமே நார்மலாக இருக்கணும், நான் மார்ச் மந்தில் போய் அதுக்கு நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லி வேண்டிட்டு லாஸ்ட் மந்த் இங்கே வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அந்த ஹோலி ஃபுட் சாப்பிட்டுட்டு போன அன்னைக்கு நைட்லேருந்தே எனக்கு கர்த்தர் நல்ல தூக்கத்தை தந்தார், ஒரு தடையில்லாத தூக்கம். அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே முடிச்சுட்டு மண்டே வந்து எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, ஹெட் டு டோ மொத்தமும் எடுத்தாங்க. எடுத்தப்ப டியூஸ்டே வந்து கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் எல்லாமே நார்மலாக இருக்க கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் நான் கண்ணீரோடு ஜெபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் நமக்கு எல்லா காரியங்களுக்கும் அவர் முன்மாதிரியாய் இருந்திருக்கிறார். 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு பிள்ளையாக வளர்ந்தார். 30 வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே சில காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அனுப்பின காரியங்களை பிதாவான தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ திட்டங்களும் சித்தங்களும் இந்த பூமியிலே நிறைவேற தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த நல்ல குணாதிசயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து நிற்கிறது என்ன? எதனால் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கி கொண்டிருக்கிறது? எதனால் ஒரு ஸ்டெப்பு முன்னால் போனால் 4 ஸ்டெப்பு பின்னால் வலிக்கிறது? இதனுடைய ரகசியம் என்ன? ஏன் எனக்கு இப்படி இழப்புகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வேதனையின் மேலே வேதனை, கடன் மேலே கடன், அவமானத்தின் மேல் அவமானம்? இதெல்லாம் எதற்காக வருகிறது? என்னுடைய பின்னணியில் நடக்கிறது என்ன என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்கள். வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அதற்கான காரணங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை நீங்கள் திருத்தி கொள்ளவும், அதன் நிமித்தம் வருகிற நாட்களிலே துளிர்விடும் காலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கீழ்ப்படிதல் என்கிற குணாதிசயத்தை குறித்து பேசுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா குணாதிசயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது நமக்கு ரோல் மாடலாக அவரே நடப்பித்து காண்பித்தார், நடந்து காண்பித்தார் என்பதை இந்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களிலும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய எல்லா திட்டங்களையும் வேத வல்லுநர்கள், வேத வாக்குரைத்தவர்கள் எல்லாரும் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற தம்மை அப்படியே அர்ப்பணித்து சிலுவையிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வேதத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு பக்தனை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள்.
அந்த பக்தனிடத்திலே ஆண்டவர் நிறைவேற்ற முடியாத ஒரு சராசரி மனுஷனால நிறைவேற்ற முடியாத கூடாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் அந்த தேவ மனுஷன் ஒரு சராசரி மனுஷனாக இருந்திருந்தால் அந்த காரியத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது. ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியாது. அவன் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறபடியினாலே அவன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நிபந்தனையற்ற விதத்திலே கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 22:18 சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் படிப்படியாக ஒரு உயர்வை கொடுத்தார். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்து படிப்படியாக அவனை முன்னேற்றி படிப்படியாக அவனை ஆசீர்வதித்து ஒரு பெரிய செல்வ சீமானாய் மாற்றினார். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் 100 வயது வரைக்கும் வரும் பொழுது அவனுக்கு செல்வங்கள் இருந்தது, பெயர் இருந்தது, புகழ் இருந்தது, எக்கச்சக்கமான பணியாட்கள் இருந்தார்கள், வேலையாட்கள் இருந்தார்கள். சொல்வதை எல்லாம் செய்வதற்கு ஏகப்பட்ட வேலையாட்களை ஆண்டவர் கொடுத்து அவனை செல்வ சீமானாக வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 100வது வயது வரைக்கும் அவனுக்கு ஒரு குறை இல்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை இருந்தது, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் இல்லை. மீதி எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய மனைவியாகிய சாராளை பார்த்து சொல்லுகிறார், பிராண உற்பவ கால திட்டத்திலே மறுபடியும் நான் உன்னிடத்திலே வருவேன், அப்பொழுது நீ ஒரு அருமையான ஆண் பிள்ளையை அணைத்திருப்பாய். எப்பொழுது சொல்லுகிறார்? ஸ்திரீகளுடைய வழிபாடுகள் எல்லாம் நின்றுவிட்ட நிலைமையிலே, அவளுடைய கற்பம் செத்துப்போன நிலைமையில ஒரு பாட்டியான ரூபத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் அடுத்து உன்னிடத்திலே வருவேன், அப்பொழுது நீ ஒரு அருமையான ஆண் பிள்ளையை அணைத்திருப்பாய் என்று சொல்லுகிறார். அவள் ஆரம்பத்திலே நகைத்தாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அந்த வார்த்தையை நம்பினான், விசுவாசித்தான், பொறுமையோடு காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்றுக்கொண்டான். பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். பிள்ளை பிறந்தாச்சு. பிள்ளை வளர்ந்து சில காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் திடீரென்று, கிட்டத்தட்ட அந்த பிள்ளை வாலிப வயதை எட்டும் பொழுது ஆண்டவர் திடீரென்று ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த ஒரே ஒரு பிள்ளைய எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும். கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தவமிருந்து பெற்ற பிள்ளை, 100 வயது வரைக்கும் காத்திருந்து ஏங்கி ஏங்கி ஆண்டவரிடத்தில் அழுது கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை. அது ஒரு அதிசயத்தின் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆச்சரியத்தின் பிள்ளை. வேறு பிள்ளைகள் அந்த நேரத்தில் அவருக்கு கிடையாது. ஒரே ஒரு பிள்ளை இருக்கிற நாட்களில் ஆண்டவர் கேட்கிறார், இந்த பிள்ளையை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் மறுப்பு பேசவே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அப்படின்னு அவன் மறுப்பு பேசவே இல்லை. என்ன ஆண்டவரே, இதுக்கு நீங்கள் தராமலே இருந்திருக்கலாமே, 100 வயசு வரைக்கும் நான் அழுது புலம்பி கேட்டேன், கடைசியாக நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ தான் அந்த பிள்ளை அப்படின்ற ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணி அந்த பிள்ளை ஓடி சாடி விளையாடுறது, அந்த பிள்ளை தான் எங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே சந்தோஷம். என்னென்னா அந்த ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளையை இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இதுக்கு நீங்கள் தராமலே இருந்திருக்கலாமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆண்டவரிடத்தில் எந்த விதமான மறுப்பு வார்த்தை சொல்லவில்லை. அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னபடி அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு மோரியா மலைக்கு போகிறான். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு நீங்கள் போனால் அந்த மோரியா மலை இன்றைக்கும் இருக்கிறது. ஸோ அந்த மோரியா மலைக்கு கூட்டிட்டு போகிறாரு. மேலே போகும்பொழுது அந்த பையன் கேட்குறான், அப்பா பலி செலுத்த போகிறேன்றீங்க, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, பலி செலுத்த ஆடு எங்கன்னு கேட்குறார். அவனுக்கு தெரியாது, நம்ம தான் இன்றைக்கி பலிக்கடை ஆக போகிறேன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆடு எங்கன்னு கேட்கும் பொழுது விசுவாசத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். அதை ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போனதுக்கு பிறகு அவனை கைக காலை கட்டி பலிபீடத்தில் கிடக்கும் பொழுது அவனுக்கு நல்லா தெரியுது, நம்ம தான் இன்னைக்கு பலிக்கடா. அவங்க அப்பாவுக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். என்ன அப்பான்னு சொல்லி அந்த 114 வயசில் அவரை தூக்கி எறிகிறது ஒரு செகண்ட் தான் அவனுக்கு ஆகும். வாலிப வயது அந்த நாட்களில்.
அவன் ஒன்றுமே மறுபேச்சு பேசவில்லை, அப்படியே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆபிரகாம் இவனை பலி செலுத்துவதற்காக கத்தியை எடுத்து ஓங்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், உன் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே. அவ்வளோதான், ஒரே நிமிஷத்தில், கடைசி நிமிஷத்தில் காரியம் மாறுதலாக முடிஞ்சு பக்கத்தில் இருக்க ஆடை எடுத்து பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவருடைய விசுவாசத்தை பரீட்சை செய்யும்படிக்கு ஒரே பிள்ளை, தவமிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை, யாராலையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு பிள்ளைய ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடியினாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு பலி செலுத்த நீ துணிந்தபடியினாலே உன்னுடைய சந்ததி சந்தானத்திற்குள்ளே இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சந்ததி மூலமாக தான் உலகத்தை எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதன் பிறகு அவனுடைய சந்ததி கடல் மணலத்தனையாய் பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய தகப்பனார் வழிபட்ட தேவனுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தான். ஈசாக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாரோ அதே போல ஈசாக்கும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தான். அவனுடைய தகப்பனார் அவனை குத்தி கொலை செய்ய வரும்பொழுது அந்த பலிபீடத்தில் கிடந்து கொண்டு, அப்பா என்ன கொல்லாதீங்கன்னு அவன் கத்தவே இல்லை, அவன் அமைதியாய் படுத்து கொண்டான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனார் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு, பிள்ளை தகப்பனாருக்கு கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. இதன் நிமித்தம் என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். காரணம் உன்னுடைய கீழ்ப்படிதல். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் உங்களை வச்சு நான் ஆசீர்வதிப்பேன். உங்க மூலமா உங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஒரு ஆலமரம் மாதிரி வைத்து அந்த ஆலமரத்துக்கு கீழே எப்படி விழுதுகள் வந்து அநேக பறவைகள் புகலிடமாய் இருந்து வாழ்கிறதோ அதே போல உங்களை ஒரு ஆலமரம் மாதிரி வச்சு உங்க மூலமாக ஆண்டவருடைய குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலையும் ஆண்டவர் ஒரு சிலரை அப்படி தூக்கி ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சிருப்பார். வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா முதல்ல அவர் தான் பெரிய மனுஷன் மாதிரி, ஏய் சித்தப்பாவை கூப்பிடுன்னுவாங்க, இல்லைன்னா மாமாவை கூப்பிடுன்னுவாங்க, இல்லை பெரியப்பாவை கூப்பிடு. அவங்க ஒரு உலக பிரகாரமான காரியங்களில் நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க. அவரை தான் முன்னே வச்சு பிள்ளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதோ, கல்யாணத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதோ, என்னைக்கு எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு, ஏன்னா அவங்க இந்த பூமியில் ஒரு கௌரவமான கனம் பொருந்தின ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முழு குடும்பமும் அவரிடத்தில் சில ஆலோசனைகளை கேட்டு, அவரிடத்தில் சில வழிநடத்துதல்களை கேட்டு அவருடைய குடைக்கு கீழாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், நானே என் குடும்பத்தை நடத்துறதுக்கு அல்லாடிட்டு இருக்கிறேன் பிரதர், என் பிள்ளைக்கே ஃபீஸ் கட்ட முடியலை, என் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வழி இல்லாமல் இருக்கிறேன், நான் எங்கே ஊருக்கு சாப்பாடு போடுறது, நான் எங்கே என் குடும்பத்துக்கு உதவி செய்கிறது, நான் எங்கே என் குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது. நீங்கள் நினைக்கலாம், உங்களால் முடியும். அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு கிரயம் செலுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று, கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா ஆண்டவர்னா தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பார், மட்ட 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 மட்டன்னு. எப்போ தெரியுமா? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, பணம் செல்வம் எல்லாம் ஆண்டவர் தான் கொடுக்குறார். நீ ஊழியம் செய்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆண்டவர் மனசு வச்சு அது நடக்கும். எப்போ தெரியுமா ஒரு மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான்? அடுத்து இது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாத அப்படி இருக்கும்போது தான் கீழ்ப்படிய மாட்டான். ஆண்டவர் சொல்லியிருக்கா, ஒரு வழி அடைச்சா புதிய வழியை திறப்ப. நாலா பக்கத்தில் வாசல் அடைக்கப்பட்டாலும் பரலோகத்தில் அப்படியே அண்ணாந்து பாருங்க, பரலோகம் உங்களுக்காக திறக்கும். ஆமீன். இந்த சைடில் போனால் பெரிய காம்பவுண்டால் ஐயோ இதை தாண்டி போக முடியலை, இங்கே பயங்கர தடை. இடது பக்கம் போனால் இங்கே பார்த்தாச்சுன்னா இந்த பக்கமாக போய் பார்க்குறீங்க, பயங்கர தடை, எல்லாம் க்ளோஸ். முன்னால் க்ளோஸ், பின்னால் க்ளோஸ். எங்கே கீழே பார்த்தாச்சுன்னா மண் நம்மளை அப்படியே கவிட்டு போகிறதுக்கு கீழே இருக்குது. அப்போ 1 2 3 4 கீழே 5 சைடு போயிடுச்சு. ஆனால் 6வது சைடு ஒன்று இருக்குன்றதை நீங்கள் நினைக்கணும். அதுதான் அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஒத்தாசை தருகிற பர்வதம். ஹல்லேலூயா. ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவான். அன்றைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதன் நிமித்தம் அவனுடைய முழு குடும்பமும்
அவனுடைய சந்ததி சந்தானமும் உலகம் முழுவதும் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த கீழ்ப்படிதல் என்கிற குணாதிசயத்தை ஆபிரகாமை போல நிபந்தனையற்ற விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதாம் ஏவாள் சந்தோஷமான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டார்கள். அங்கே ஆகாரத்துக்கு குறை இல்லை, அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறை இல்லை, ஒன்றுக்கும் ஒரு குறையும் இல்லை. எல்லா விதமான பழங்கள் தோட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. நீரூற்றுக்கள் நதிகள் எல்லாமே இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு தான்ட்டார். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, இதில் இருக்கிற எதை வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் தொட்டுறாதீங்கன்னார். இதை தொடுற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்லிட்டார். இதை ஒன்றை மட்டும் தொடாத, எல்லாம் சாப்பிடுப்பா, இது ஒன்று மட்டும் சாப்பிடாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு மட்டும் அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்திருந்தால் இன்றைக்கு மரணம் இந்த உலகத்திலே வந்திருக்காது, பசி வந்திருக்காது. அப்படியே சந்தோஷமாக நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் நடமாடி காலாகாலத்துக்கும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். மரணமே இல்லாதபடிக்கு சொர்க்கமே இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கோம். ஹல்லேலூயா. கஷ்டம் எப்போ தெரியுமா வருது? கீழ்ப்படியாத நேரத்தில் கஷ்டங்கள் வருகிறது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியலை. அதன் நிமித்தம் என்ன நடந்தது? தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதுக்கு முன்னால பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அடிக்கடி அந்த ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வருவார். ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட இறங்கி வந்து அவங்களோட பேசினாராம். ஆதாமிடத்தில் ஏவாளிடத்தில் பேசி கொண்டிருக்க அருமையான ஒரு சூழ்நிலை. எப்போ அந்த அருமையான சூழ்நிலை மாறுகிறது? கீழ்ப்படியாமையின் நேரத்தில். அந்த கீழ்ப்படியாமை என்கிற குணாதிசயம் ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து போடுகிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைக்க வேண்டும். கீழ்ப்படியாமை என்கிற குணாதிசயத்தின் நிமித்தம் ஒத்தாசை தருகிற பர்வதத்திலிருந்து நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு, வாக்குத்தத்தங்களை விட்டு நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். அதற்கு தூரமாயிருக்கிறீர்கள். சமீபமாயிருக்க வேண்டிய நீங்கள் தூரமாயிருக்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. அன்னைக்கு அவங்க கீழ்ப்படியலை. அதன் நிமித்தம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபம் வந்தது. ஆதாமை பார்த்து சொன்னார், நீ நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கணும். இன்றைக்கி நம்ம ஏன் தெரியுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்குது? டே அண்ட் நைட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா கீழ்ப்படியாமை. இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், தரித்திரங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் மாறும். நான் அனுபவித்தவனாய் உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்து ஏவாளை பார்த்து சொன்னார், நீ இந்த பூமியில பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது கற்ப வேதனை அடைந்து பிள்ளைகளை பெற்றெடுப்பாய். இன்னைக்கு பிரசவிக்கிற ஸ்திரீகளை பார்த்தா சொல்லுவாங்க, பிரசவ வலி எனக்கு தான் தெரியும், பிரசவிச்ச எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆமாம், அது ஒரு சில நிமிடங்கள் இருந்தால் கூட சரி, அந்த டெலிவரி பெயின் இருந்தாலும் சரி, உயிர் போகிற வலி வலிக்கும். அவ்வளவு வலி எங்கிருந்து வந்தது? கீழ்ப்படியாமை. இன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குது, மனசு எனக்கு ரொம்ப வலிக்குது. காரணம் என்ன? கீழ்ப்படியலை. அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த பையன் பின்னால் போகாத, உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. கீழ்ப்படியலை. இப்போ வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, என்னை விட்டுட்டு போயிட்டான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். கீழ்ப்படியாமை. என் அன்பு சகோதரரை, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில வலிகள், வேதனைகள் வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதேன் தோட்டத்தினுடைய சந்தோஷமான உறவை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அடங்குங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா ஜெபம் வரல? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்க வரும்போது தான் எனக்கு தூக்கம் வருது பிரதர் அப்படின்வாங்க. இல்லைன்னா சில சொல்லுவாங்க, எனக்கு ஜெபமே வரல பிரதர், இப்போ எல்லாம் ஜெபிக்கிறதற்கு முட்டி போட்டால் வார்த்தை வரவே இல்லை. ஏன் வரலன்னா கீழ்ப்படியாமை. தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடியவில்லை. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாள் தேவ பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டது எப்பொழுது? கீழ்ப்படியாமை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு நீங்கள் முட்டி போட்டு பாருங்க, அப்படியே தேவ பிரசன்னம் உங்கள் முன்னால் நிற்கும். நீங்கள் நினைப்பீங்க, இந்த பாஸ்டர் மெசேஜில் சொன்னார், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், எனக்கு ஒரு பிரசன்னமும் வரலையே. வரும் எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உம்மை நீர் தாழ்த்தினீர்.
எங்களுக்கு கீழ்ப்படிதலின் குணாதிசயத்தை கற்றுக் கொடுத்து இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மோசே அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தான். கீழ்ப்படியாமையினாலே மேன்மையான கானான் தேசத்தினுடைய வாழ்க்கை அவன் இழந்து போனான். இந்த நாளிலும் இங்கு இருக்கிற பிள்ளைகள் யார் யார் மோசேயைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கவனிக்காமல் அறகுறையாக கவனித்து அறகுறையாக காரியங்களை செய்து அதன் நிமித்தம் இழப்புகளை சந்தித்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இன்றைக்கு நீர் மன்னியும். ஆண்டவர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்க்கையிலே காணான அனுபவத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நோவா அப்படியே செய்தான். வேலைக்குள்ளே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டான். இன்றைக்கு என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நோவாவுக்குள்ளே காணப்பட்ட அதே குணாதிசயம், அதே கீழ்ப்படிதல், அப்படியே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிற அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். அதன் நிமித்தம் நோவாவும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மருமகள்கள், அவருடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது போல அழிவிலிருந்து என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படிக்கு அந்த நோவாவிடத்தில் காணப்பட்ட அந்த கவனமும் அந்த கீழ்ப்படிதலும் என் பிள்ளைகளிடத்தில் உண்டாகும்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் அழிவை காணாமல் பிழைத்திருப்பார்களாக. மரணத்தின் அழிவு இவர்களுக்கு வரக்கூடாது. வியாபாரத்திலே அழிவு இவர்களுக்கு வரக்கூடாது. ஊழியத்திலே அழிவு வரக்கூடாது. படிப்பிலே அழிவு வரக்கூடாது. வாழ்க்கையிலே அழிவு வரக்கூடாது. இனி கொடுமை இவர்கள் வாழ்க்கையிலும், அழிவும் நாசமும் இவர்கள் ஏழ்கையிலும் இருக்கப்படக்கூடாது. கர்த்தரே என் பிள்ளைகளுக்கு நேரடியாய் வெளிச்சமாய் வாரும். இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் இனி வெளிச்சத்தை காணட்டும். நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு செய்வீராக. இந்த நிமிஷத்தில் நீர் செய்வீராக. எல்லா தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாவ உணர்வுகள் மறைந்து போகட்டும். கீழ்ப்படிதலின் அபிஷேகத்தை பிள்ளைகள் மேலே வைக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.